Hi, hello friends, welcome back to my channel. Today நம்ம சேனல்ல முட்டைகோஸ் பொரியல் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு pan வெச்சுக்கோங்க. pan நல்லா ஹீட் ஆனதும் 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்திருக்கேன். ஆயில் நல்லா காஞ்சதும் 1/4 ஸ்பூன் கடுகு கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். அது கூடவே ஒரு பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததும் நான் ஒரு சின்ன சைஸ் முட்டைகோஸில் பாதி முட்டைகோஸ் கட் பண்ணி தண்ணியில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இது ஒரு 200 கிராம் இருக்கும். அதை சேர்த்துக்கலாம். முட்டைகோஸை சேர்த்து நல்லா கலந்து விட்டு வேக வச்சுக்கலாம். முட்டைகோஸு நல்லா தண்ணி விடும். அதனால் நான் தண்ணி சேர்க்காமல் வேக வச்சுருக்கேன். இப்போ கொஞ்சம் ட்ரையாக இருக்கிறதுனால கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டு வேக வச்சுருக்கேன். இது கூடவே முட்டைக்கோஸுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சிடலாம். அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், முட்டைக்கோஸ் நல்லா வெந்து வந்திருக்கு. கையில் எடுத்து தொட்டு பார்த்தாலே தெரியும். இப்போது இதுக்கு தேவையான அளவு தேங்காய் பூ சேர்த்துடலாம். நான் அரை மூடி தேங்காய் துருவி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். தேங்காய் பூ கொஞ்சம் நிறையா சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க, சூப்பரான முட்டைக்கோசு பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ சர்வ் பண்ணிடலாம். முட்டைகோஸ் பொரியல் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.